சார் வணக்கம். வணக்கம். சார் இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள் காலமாயிருக்காங்க. ஆமா, சார் நீங்க அது குறித்து உங்கள் இரங்கல் கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்தார் என்கிற செய்தி அறிந்து மிகுந்த மனது வலிக்கிறது. இமயம் சரிந்தது, இதயம் உடைந்தது, எங்கள் நெஞ்சமெல்லாம் பதைபதைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களில் இருந்து கிராமப்புறங்களுக்கு கொண்டு வந்து யதார்த்தமான கதை அம்சங்களுடன் படத்தை எடுத்து பட்டிகள் எல்லாம் எங்கள் திரைப்படங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் திரைப்படங்களில் எங்கள் கிராமங்கள் வருவதை பார்த்து கிராமத்து மனிதர்கள் வியந்து போனார்கள். ஒரு யதார்த்தமான படைப்பார். 16 வயதினிலே 1977 அறிமுகமாகி 6 தேசிய விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். பத்மஸ்ரீ விருது போன்ற பல்வேறு கௌரவங்களை அவர் பெற்றிருக்கிறார். தேனி அல்லி நகரத்தில் பிறந்தவர் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் இருந்து சென்னை பட்டினத்துக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு தாக்கத்தை, ஒரு திரைப்படத்தையும் புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கி மகத்தான பங்களிப்பை செய்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவர் மறைந்து விட்டார் என்பதை நினைத்து மனது வலிக்கிறது, மனது இதயம் கணக்கிறது. இருந்த போதிலும் அவருடைய புகழ் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் நிலையாத புகழோடு என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவருக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். சார் அவர் எத்தனையோ படங்களை இயக்கி நம்மளுக்கு அதை கொடுத்திருக்காரு. அதுல நீங்க வியந்து பார்த்து அவர்கிட்ட நீங்க வியந்து பார்த்த விஷயங்கள்னு ஏதாச்சும் இருக்கா சார்? 16 வயது நிலை திரைப்படத்தில் சப்பானி, பரட்டை, மயில் என்கிற கதாபாத்திரங்களை பேசுபொருளாக மாற்றியவர். அதை பார்த்து வியக்காத தருணங்களே இல்லை. கிடைக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, இவைகளெல்லாம் அந்த கதாபாத்திரங்கள் நம் நெஞ்சிலே இன்னும் நிழலாடி கொண்டே இருக்கிறது. வியக்க வைக்கக்கூடிய பாத்திர படைப்பை தனக்கே உரிய தனி முத்திரையோடு பதித்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். நானும் அவரும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அன்றைய தினம்தான் எனக்கு கலைமாமணி விருதும் கிடைத்தது. அதை மிகுந்த நெகிழ்ச்சியோடு அந்த கலைமாமணி விருதை அவர் கையிலே கொடுத்து அவர் எனக்கு அணிவிக்க செய்தேன். அந்த விழாவிலே பேசுகிற போது இவரையெல்லாம் பேச அழைத்ததற்கு பிறகு என்னையே அழைத்தீர்கள் என்று தன்னடக்கத்தோடு சொன்ன அந்த மகத்தான ஒரு மனிதரை இன்றைய தருணத்திலே நான் நினைத்து பார்த்து நெக்குருகி போய் நிற்கிறேன். ஓகே சார், நன்றி சார்.